இன்று நாம் பேசப்போவது ஒரு சாதாரண மனிதனின் அசாதாரண பயணத்தை பற்றி. அவர் ஒரு சமையல் கலைஞர், நடிகர், தொழிலதிபர் மற்றும் பலருக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு மனிதர். அவர்தான் மாதம்பட்டி ரங்கராஜ். கோயம்புத்தூரின் மாதம்பட்டி கிராமத்தில் பிறந்து உலக அரங்கில் தனது பெயரை பதித்த இவரது கதை கனவுகளையும் உழைப்பையும் ஒருங்கிணைத்த ஒரு மகத்தான பயணம். மாதம்பட்டி ரங்கராஜ் 1983 ஆண்டு ஏப்ரல் 2 கோயம்புத்தூரில் உள்ள மாதம்பட்டி கிராமத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார். அவரது தந்தை ஒரு கடின உழைப்பாளி. குடும்பத்தின் அடித்தளத்தை அவரே உருவாக்கினார். வறுமை மற்றும் பொருளாதார சவால்கள் ரங்கராஜின் குழந்தை பருவத்தை எளிதாக்கவில்லை. 100 சதுர அடி வீட்டில் வாழ்ந்த அவரது குடும்பம் பள்ளி சீருடை மற்றும் உணவுக்காகவே பெரும் போராட்டம் நடத்தியது. இருப்பினும் இந்த சவால்கள் ரங்கராஜை தளரவிடவில்லை. தமிழ் வழி கல்வியில் பயின்ற அவர் மாதம்பட்டி பஞ்சாயத்து ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு வரை படித்தார். பின்னர் ஆலந்துறை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பை முடித்தார். 414 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 2வது இடத்தை பிடித்தார். தமிழ் கிளப் தலைவராகவும் பள்ளி மாணவர் தலைவராகவும் பொறுப்பேற்று பேச்சு மற்றும் கட்டுரை போட்டிகளில் பங்கேற்று தனது திறமைகளை வெளிப்படுத்தினார். ஆனால் ஆங்கில வழி கல்விக்கு மாறிய போது மொழி ஒரு பெரிய தடையாக இருந்தது. 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளை தனியார் பள்ளியில் பயின்ற போது ஆங்கில புலமை இல்லாததால் தன்னம்பிக்கை குறைந்தது. ஆனாலும் 80% மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பை முடித்தார். ரங்கராஜின் கனவு அனிமேஷன் துறையில் பயணிக்க வேண்டும் என்பதாகவே இருந்தது. ஆனால் நுழைவுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றதால் அவர் ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் BSc கணினி தொழில்நுட்பத்தில் சேர்ந்தார். தமிழ் வழி கல்வியிலிருந்து ஆங்கில வழி கல்விக்கு மாறியது அவருக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருந்தது. முதல் நாளிலேயே தனது ஆசிரியர்களிடம், நான் தமிழ் வழியில் படித்தவன், எனக்கு எளிமையாக கற்பியுங்கள் என்று கோரிக்கை வைத்தார். இந்த தைரியமும் நேர்மையும் அவரது வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது. கல்லூரியில் கார்த்தி என்ற நண்பரின் உதவியுடன் கணினி உலகில் தனது பயணத்தை தொடங்கினார். 1999ஆம் ஆண்டு முதல் முறையாக கணினியை தொட்ட ரங்கராஜ் ஆப்டெக் கணினி கல்வி மையத்தில் பயிற்சி பெற்று லாஜிக் மற்றும் கணினி அறிவை பெற்றார். முதல் ஆண்டில் எல்லா தடைகளையும் உடைத்து தனது வகுப்பில் முதல் மாணவராக திகழ்ந்தார். இந்த சாதனை அவரது உறுதியையும் உழைப்பையும் எடுத்து காட்டியது. ரங்கராஜின் இதயத்தில் அனிமேஷனுக்கு இடமிருந்தாலும் வாழ்க்கை அவரை உணவுத்துறைக்கே அழைத்துச் சென்றது. 1999ஆம் ஆண்டு தனது குடும்ப தொழிலை தனது சகோதரருடன் இணைந்து ஏற்றுக்கொண்டார். பெங்களூருவுக்கு சென்று ஒரு சிறிய மெஸ்ஸை தொடங்கினார். மாதம்பட்டிக்கு திரும்பிய பிறகு சிறிய நிகழ்ச்சிகளுக்கு உணவு தயாரிக்கவும் தொடங்கினார். இந்த சிறிய தொடக்கம் பின்னர் ஒரு பெரிய புரட்சியாகவே மாறியது. மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக தமிழ்நாடு மற்றும் அண்டை மாநிலங்களில் உணவு சேவைகளை வழங்கி வருகிறார். தொடர்ந்து 35 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்தியா மற்றும் உலகளாவிய உணவு வகைகளை வழங்குவதில் முன்னணியில் உள்ளது. 400க்கும் மேற்பட்ட திருமணங்களுக்கு உணவு பரிமாறியுள்ள இந்நிறுவனம் நடிகர் கார்த்தியின் திருமணம் மற்றும் 2013 கோயம்புத்தூர் மாரத்தான் போன்ற பெரிய நிகழ்ச்சிகளையும் கவனித்தது. ரங்கராஜின் புதுமையான உணவு வகைகள், குறிப்பாக பச்சை கொய்யா சட்னி, பலரது பாராட்டையும் பெற்றது. உணவு உலகில் தனது முத்திரையை பதித்த ரங்கராஜ் தனது கனவுகளை தொடர்ந்து திரைப்பட உலகிலும் காலடி வைத்தார். 2019ஆம் ஆண்டு மெஹந்தி சர்க்கஸ் என்ற காதல் படத்தில் முதலாக நடிகராக அறிமுகமானார். இந்த படத்தில் அவரது நடிப்பு பலரது பாராட்டை பெற்றது. இயக்குனர் ராஜு சரவணனின் இந்த திரைப்படம் ரங்கராஜின் நடிப்பு திறமையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது. 2020ஆம் ஆண்டு பெங்குயின் என்ற த்ரில்லர் திரைப்படத்தில் கீர்த்தி சுரேஷுடன் இணைந்து நடித்தார். இயக்குனர் ஈஸ்வர் கார்த்திக் மெஹந்தி சர்க்கஸ் படத்தில் ரங்கராஜின் நடிப்பை பார்த்து இந்த வாய்ப்பை வழங்கினார். அதே ஆண்டு மார்க் ஜோயலின் முதல் இயக்கமான கெசினோ என்ற படத்திலும் நடிக்க ஒப்பந்தமானார். திரைப்படங்களுக்கு உணவு பரிமாறுவதில் இருந்து திரையில் நடிப்பது வரை ரங்கராஜின் பயணம் உண்மையிலேயே ஆச்சரியமளித்தது. ரங்கராஜின் புகழ் திரைப்படங்களோடு நின்றுவிடவில்லை. குக் வித் கோமாளி என்ற பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடுவராகவும் பங்கேற்று தனது உற்சாகமான ஆளுமை மற்றும் நகைச்சுவை உணர்வால் பார்வையாளர்களின் இதயத்தை வென்றார். இந்த நிகழ்ச்சி அவரை அனைத்து வீட்டிற்கும் எடுத்துச் சென்றது. அவரது உணவு பற்றிய அறிவு, மக்களை ஈர்க்கும் பேச்சு மற்றும் எளிமையான அணுகுமுறை அவரை இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாகவே மாற்றியது. சமீபத்தில் மிஸ் மேகி என்ற படத்தில் ஆத்மிகாவுடன் இணைந்து நடித்தார். மேலும் பிக் பாஸ் தமிழ் 8 நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம் என்ற வதந்திகளும் பரவின. இவை அனைத்தும் ரங்கராஜின் பன்முக திறமையை எடுத்து காட்டுகின்றன. அவர் ஒரு சமையல் கலைஞராக மட்டுமல்ல, ஒரு பொழுதுபோக்கு நட்சத்திரமாகவும் தனது இடத்தை பிடித்துள்ளார். ரங்கராஜின் தனிப்பட்ட வாழ்க்கையும் பொதுவெளியில் பேசப்பட்ட ஒரு தலைப்பு. அவர் முதலில் ஸ்ருதி என்ற வழக்கறிஞரை மணந்தார். அவர்களுக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். ஆனால் 2025ஆம் ஆண்டு பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிஸ்டல்லாவுடன் அவரது 2வது திருமணம் குறித்த
செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜாய் கிறிசல்டா தமிழ் திரையுலகில் பிரபல நட்சத்திரங்களுக்கு ஆடை வடிவமைப்பாளராக பணியாற்றியவர். இந்த திருமணம் மற்றும் ஜாயின் கர்ப்ப அறிவிப்பு சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை உருவாக்கியது. ரங்கராஜின் முதல் திருமணம் இன்னும் சட்ட ரீதியாக முடிவடையாத நிலையில் இந்த சர்ச்சைகள் அவரது பெயரை பாதித்தன. ஆனால் ரங்கராஜ் இவற்றை பற்றி பொதுவில் பேசாமல் தனது வேலைகளில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த சவால்கள் இருந்தபோதிலும் அவரது ரசிகர்கள் அவரது திறமை மற்றும் உறுதியை தொடர்ந்து ஆதரிக்கின்றனர். மாதம்பட்டி ரங்கராஜின் கதை ஒரு சாதாரண மனிதனின் கனவு எவ்வாறு உழைப்பு மற்றும் உறுதியால் நனவாகும் என்பதற்கு ஒரு உதாரணம். ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து தொடங்கி உணவுத்துறையில் புரட்சி செய்து திரையுலகில் தனது முத்திரையை பதித்து மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு ஆளுமையாக மாறியுள்ளார். அவரது பச்சை கொய்யா சட்னியிலிருந்து மெகந்தி சர்க்கஸ் படத்தில் அவரது நடிப்பு வரை ரங்கராஜ் எப்போதும் புதுமையையும் ஆர்வத்தையும் அவரது பயணத்தில் இணைத்துள்ளார்.